தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை பற்றி பல்வேறு சிறப்புகள் சொல்லப்பட்டாலும் சில விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 80 டன் எடை கொண்ட அந்த கல்லை கொண்டு மேலே வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது ஒரே கல் கிடையாது, 4 பாகமாக இருக்குது. ஸோ அது உடைஞ்ச கல்லுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு தவறான விஷயம். அது மாதிரி ஒரு தவறான விஷயத்தை சொல்லக்கூடாது. ஒரே கல்லால் ஆனது தான் அந்த 80 டன் கல். அதே மாதிரி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுடைய கோபுர விமானத்துடைய நிழல் தரையில் உழாதுன்றது இருக்குது காலங்காலமாக. ஆனால் அதுவும் என்ன சொல்கிறாங்க, அது உழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு தவறான விஷயம். அதாவது ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை இழிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக அதனுடைய மதிப்பை குறைக்கணும், தமிழர்களுடைய புகழை உலக அளவில் சிறுமைப்படுத்தணும்னு சொல்லி இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது மாதிரி விஷயங்கள் ஒரு தவறான விஷயன்றதை நம்ம மனசில் நிறுத்தணும். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய 80 டன் எடை கொண்ட கல் ஒரே கல்லால் தான் ஆனது. அது மட்டும் கிடையாது, அதனுடைய நிழல் தரையில் விழாது. இன்னொன்று என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, சோழ பேரரசருடைய வரலாறு அப்படின்னாலே என்ன சொல்லிடுறாங்க, பொன்னியின் செல்வன் அப்படின்றது ஒரு நாவலை சொல்கிறாங்க. பொன்னியின் செல்வன் எழுதின கல்கியே சொல்லியிருக்காரு, அது ஒரு புனையப்பட்ட கதை, அது ஒரு கற்பனை கதைன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம ஒரு இதுவாகவே எடுத்துக்கவே முடியாது. சோழர்களுடைய இதை வரலாற்றை சொல்கிற கதையை எடுத்துக்க முடியாது. நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க, பொன்னியின் செல்வன் அந்த காலத்தில் சிவாஜி, எம்ஜிஆர் போன்ற பெரிய பெரிய ஆட்களே எடுக்கலை, இப்போ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு தவறான விஷயம். ஏன்னா அது ஒரு புனையப்பட்ட கதை, ஒரு தவறான கதை, ஒரு தவறான வரலாற்று கதைன்ற காரணத்தால் தான் அந்த காலத்தில் இருந்த சிவாஜி, எம்ஜிஆர் உட்பட பெரிய பெரிய ஆட்கள் யாருமே நடிக்கவும் செய்யலை, எடுக்கவும் இல்லை. ஏன் நடிக்கலை, எடுக்கலை அப்படின்னா, ஒரு தவறான வரலாறு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரக்கூடாது, ஒரு தவறான விஷயம் மக்கள்கிட்ட சேரக்கூடாதுன்ற ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அந்த காலத்தில் இருந்த யாருமே செய்யலை. ஆனால் இப்போ அந்த ஒரு தவறான வரலாற்றை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு புனையப்பட்ட கற்பனை கதை எடுத்திருக்காங்க. ஸோ பொன்னியின் செல்வன் கல்கியை ஒத்துக்கிட்டாரு, அது சோழர்களின் கற்பனை கதை என்று சொல்லிட்டாரு. ஆனால் பொன்னியின் செல்வன் ஒரு கற்பனை கதை என்ற காரணத்தால் அதை மக்கள் ஏற்றுக்கல, அதை புறக்கணிச்சதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம்.